கிளாரிஃபை பண்ணதுக்கு அப்புறமும் நாங்க கூட்டணி இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறமும் பாஜக திரும்ப திரும்ப விஜய் அப்ரோச் பண்ணிட்டே இருக்காங்களா? அதுக்கு என்ன காரணமா இருக்கு? இல்லைன்னு சொல்றவங்க வந்து இரண்டாம் கட்ட தலைவர்கள். விஜய் சொல்லவே இல்லை. விஜய் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு. அப்பப்போ குழப்பத்தில் இருக்காங்க. இதுதான் எங்க பிரச்சனைங்க. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சிபிஐ விசாரணையை ஒத்தி போயிட்டு கிடுக்குப்பிடியான கேள்விகள் இப்படி நிறைய விஷயங்கள் பேசப்படுது. விஜய்க்கும் சம்மன் கொடுக்கப்படலாம். எங்கள் தலைமை ஏற்பவர் தான் கூட்டணி, திமுக தான் இது, நாங்க தான் சொல்லிட்டுமே, இவர் தான் சொல்லிட்டாமன் நிர்மல்குமார், ஆதவர்ஜுனா இவங்க சொல்றாங்க தவிர விஜய் ரொம்ப சிம்பிளா ட்விட்டர்ல என்டிஏ கூட கூட்டணி இல்லை, நாங்கள் எந்த காலத்திலும் பேசவில்லை, அதனால இதை பற்றிய கருத்துக்களை தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்னு ஒரு இது கூட சொல்லுங்க. இப்போ கூட சமீபத்தில் ஒரு மீட்டிங் போயிருக்கு. இப்போவும் அவர் டைலமால தான் இருக்காரு. தனியாவா அவங்க இவ்வளோ கிளாரிஃபை பண்ணதுக்கு அப்புறமும் நாங்க கூட்டணி இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறமும் பாஜக திரும்ப திரும்ப விஜய் அப்ரோச் பண்ணிட்டே இருக்காங்களா? அதுக்கு என்ன காரணமா இருக்கு? இல்லைன்னு சொல்றவங்க வந்து இரண்டாம் கட்ட தலைவர்கள். விஜய் சொல்லவே இல்லை. விஜய் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு. அப்பப்போ குழப்பத்தில் இருக்காரு. இதுதான் எங்க பிரச்சனைங்க. ஒரு பெரிய ஸ்பாயிலர். அவர் வந்து ஏடிஎம்கே சேர்த்து தான் ஸ்பாயில் பண்ணுவார். என்டிஏ வெற்றி பெற தொகுதிகளை ஏதாவது விஜய் பாதிக்கிறாருன்னு பாஜக நினைக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 தொகுதிகள் மேல பாதிப்பு வரும். கூட்டணி இறுதி பண்ணி பிரச்சாரத்துக்கு போகணும், பேச்சுகள் விமர்சனங்கள்லாம் அடங்கி நீங்க ஒரு அணியா மக்கள் நீங்க அப்படி நினைக்கிறீங்க, புஷியானது அப்படி நினைக்கிறீங்க. உத்தரவு என்னன்னா ஜனநாயகனை வெற்றியடை வைக்கும். அப்ப ஜனவரி ஃபுல்லா அவங்க அந்த வேலையில இருப்பாங்க. பிப்ரவரி மாசம் திரும்ப கட்சி வேலையை இவர்களை என்ன பூத்துல ரெடியா இருக்காங்க. இந்த முறை போனா ஓட்டு போட வேண்டியதான். 25% 30% ரெடி. ஆதவர்ஜுனா சொல்றாரு, நம்ம கேட்கறோம் சார். நினப்பு பொழப்ப கெடுத்ததுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. விஜய் ரசிகர் பர்சன்டேஜ் என்ன இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 6-7 வச்சுக்கிட்டீங்கன்னா அவர்கள் முழுதுமாக விஜய்க்கு தான் போட போறாங்க இந்த தடவை. கரெக்டா? சிறுபான்மையின வாக்குகள் விஜய் தனியாக நின்றாருன்னா 17%ல ஒரு பாதியாவது பிரிப்பார். அப்போ 6 12 20% சாதாரணமாக வந்து. ஆனால் அந்த 20% ஜெயிக்கிறதுக்கு அவங்க யூஸ் ஆகுமான யூஸ் ஆகும். சேகர் பாபு அமைச்சர் சொன்ன மாதிரி பால்வாடி கட்சியா தான் இருக்கு. ஏன் நீங்க சொன்னீங்கல்ல, போனதுக்கு அப்புறமா அந்த விமர்சனத்தை வைக்குது. இளைஞர்களை சேர்த்து நமக்கு மாத்திர வழியை பாரு, கீழே போய் செக் பண்ணு, அவனுக்கு எல்லாரும் அவங்க வேலையில் இருங்க அப்படி சொல்லுவாருன்னு பார்த்தா ஜனநாயகனை வெற்றி அடைய வைக்கிறதுக்கான எல்லா வேலையும் நம்ம செய்யணும். அப்பதானே நமக்கு எதாவது தேர்த்திக்க முடியும். நிறைய பிரச்சாரத்துக்கான நெடிகள்லாம் அதுலயும் இருக்கு, வசனங்கள்லாம் இருக்கு. வந்தா தானே பார்க்கத்தானே போறீங்க. போன படத்துக்கு முந்தின படம் வரைக்கும் போதை மருந்து வச்சுட்டு நான் ரெடியா வரவான்னு பாட்டு பாடினாரு. ஜனநாயகம் பாலையா படங்க இருக்கு. ஒரே ஒரு நம்பிக்கை ஹெச்வி நோட்டு தான் நல்லா இருக்கும், வேற ஒன்றுமே இல்லை. இப்படி இருக்கிற சூழ்நிலை விஜய் ஆனா உதயநிதி எதிர்த்து நிக்க போறாரு, செந்தில் பாலாஜி எதிர்த்து நிக்க போறாரு, கரூர்ல மெயினா டார்கெட் பண்றாங்க, அனுதா பாலருக்கு இப்படின்லாம் பேசுறாங்க. விஜய் பாலாஜி எதிர்த்து நிக்க போறாரு, கிழக்குல நிக்க போறாரு, இல்லாட்டி சென்னையில ஏதாவது இல்லை. விஜய் எங்க நின்னாலும் ஜெயிப்பாரு, ஆனா நிக்க மாட்டாரு. உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். வந்தாச்சு மிஸ்டர் கோல்டோட தீபாவளி ஆஃபர் வந்தாச்சு. நியூஸ் கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலீஃப் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிகள் போகலாம். சார் வணக்கம் சார். தொடர்ச்சியான பேசுபொருள் என்னன்னா, சிபிஐ விசாரணையை ஒட்டி போயிட்டு இருக்கு. 3 நாளா நடந்துட்டு இருக்கு. பலவிதமான தகவல்கள் சொல்றாங்க. ஒரு பக்கம் வந்து திரு அருண்ராஜோடைய பேட்ச்மேட் அங்கே ஒரு அதிகாரி இருக்காரு, அதனால விசாரணை சுமூகமாக தான் போயிட்டு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது ஒன்று. ரொம்ப புன்னகையோட வெளில வராங்க, இறுக்கமாக வெளியே வராங்க, கிடுக்குப்பிடியான கேள்விகள் இப்படி நிறைய விஷயங்கள் பேசப்படுது. விஜய்க்கும் சம்மன் கொடுக்கப்படலாம் அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது. திரு சி.டி. நிர்மல்குமார் அவர்கள் செய்தியாளர் சந்திப்புலையும் சதி இருக்குங்கிறத நாங்கள் திரும்ப திரும்ப உள்ள வலியுறுத்தி இருக்கோம் அப்படின்னு பேசுகிறாரு. என்ன நடந்துட்டு இருக்கு சார் சிபிஐ விசாரணையில்? சிபிஐ விசாரணை கேட்டு வாங்கினது இவங்க. ஓகே சார். ஆனால் இவங்க கேட்கல கோர்ட்டில். ஓகே. கேட்காமல் கொடுக்கப்பட்டது. அப்போ அது பின்னாடியில் என்னென்ன நடந்திருக்குன்னு எவ்வளோ விஷயம் இருக்குது. இவர் தலைமறைவாக புஷி இருந்த காலத்தில், துக்கத்தோட ஆதவர்ஜுனா டெல்லியில் இருந்த காலத்தில், முடிஞ்சா கைது செஞ்சுக்கிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நிர்மல்குமார் மதுரையில் இருந்த காலத்தில், சிஎம் சார் மற்றவங்களை விட்டுருங்க சார்னு 30 நாள் துக்கத்தில் இவர் உள்ளக்க இருந்த காலத்தில் இவர்கள் தான் என்டிஏவோட பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். ஓகே. 2-3 சுற்றுகள் மேலே நடந்தது. அப்போல்லாம் நான் என்ன மட்டும்தான் சொல்கிறீங்க இந்த தகவலை, எனக்கு மட்டும்தான் தெரிஞ்சுது. மறுக்க சொன்னால நான் தான் மறுங்க, இந்த விஷயத்த மறுத்துருங்க, நாங்கள் பேச்சுவார்த்தையே நடத்தலைன்னு சொல்லுங்க அப்படின்னு நான் சொன்னேன். இது வரைக்கும் மறுத்துருக்காங்களா? 2வது, பாஜக இது எங்கள் தலைமை ஏற்பவர் தான் கூட்டணி, திமுக தான் இது, நாங்கள் தான் சொல்லிட்டுமே, இவர் தான் சொல்லிட்டாமன்னு நிர்மல்குமார், ஆதவர்ஜுனா இவங்க சொல்கிறாங்க தவிர விஜய் ரொம்ப சிம்பிளாக ட்விட்டரில் என்டிஏ கூட கூட்டணி இல்லை, நாங்கள் எந்த காலத்திலும் பேசவில்லை, அதனால இதை பற்றிய கருத்துக்களை தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்னு ஒரு இது கூட சொல்லுங்க. நீங்க விரும்புறதெல்லாம் பேச முடியாது பாஸ், நீங்க விரும்புறதெல்லாம் பேச முடியாது பாஸ் அப்படின்றாரு. அதனால தான் சொல்கிறேன்.
நாங்கள் விரும்பதெல்லாம் பேச முடியாதுன்னா நீங்கள் பேசுனதை நாங்கள் பேசுவோம், நீங்கள் என்னென்ன பேசுனீங்கிறத பேசுவோம். அதனால் நாங்கள் விரும்புறதில்ல. நீங்களே ஒரு விவாதத்தை திரும்ப திரும்ப தூண்டுறீங்கல்ல, ஒரு விவாதத்தை திரும்ப திரும்ப கொண்டு வரீங்கல்ல, அப்போ யார் காரணம்? அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ கூட சமீபத்தில் ஒரு மீட்டிங் போயிருக்கு. இப்போவும் அவர் டைலமால தான் இருக்கார். தனியாவா அவங்க அணியா கிட்டத்தட்ட உறுதியா ஆயிடுச்சு 4 முனை போட்டி தமிழ்நாட்டுலன்ற பேச்சு அவங்க தொடர்ச்சியா அதை நோக்கி தானே போறாங்க. நீங்க இன்னும் பேச்சுவார்த்தை 4வது முனை வந்து டிடிவியும் ஓபிஎஸும் ஒன்றா சேர்ந்து ஒரு அணி அமைச்சு நிற்க போகிறாங்க. சீமான்னு நினைச்சேன். நான் என்ன சொல்கிறேன், சீமான் சேர்த்து தான் சொல்கிறேன். சீமானு, டிடிவி ஓபிஎஸ் ஒரு அணி, என்டிஏ ஒரு அணி, திமுக ஒரு அணி. ஓகே. நான் என்ன சொல்கிறேன், இவர் விஜய் வந்து இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, பார்த்தீங்களா சொல்லிட்டீங்களான்னு, நான் அதனால தான் சொல்கிறேன், இதை சொல்லுங்க. என்டிஏ எவ்வளோ கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு போங்க, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இது கூட நீ அவங்க இஷ்டம் இவங்க இஷ்டம் இல்லையா? ஏன் இப்படி சுற்றி இப்படி மூக்க தொடுறீங்க? இல்லை, கொள்கை எதிரியோட கூட்டணி இல்லைங்கிறது இப்படி சுற்றி இப்படி ஏன் தொடுறீங்கன்றேன். இப்படியே தொட்டுருங்க நேரா. கூட்டணி இல்லை அப்படின்னா பேச்சுவார்த்தை இல்லைன்னு அர்த்தம், நின்று போச்சுன்னு அர்த்தம். ஆனால் இங்கே பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருக்குது. அதில் ஒரு பாட்டு தான் இந்த விசாரணை, இந்த இதெல்லாம் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு சின்ன ஒரு நாள் சம்பவம், 41 உயிரிழப்பு பெரிய விஷயமா இருந்தாலும் சம்பவம் நடந்தது ஒரு நாள். இதற்காக பல வாரங்கள் திட்டமிட்டு ஒரு சதியெலாம் பண்ணல, கூட்டு சதியெலாம் பண்ணல. அது ஒரு அகஸ்மாத்தாக நடந்தது. அப்போ இந்த விவகாரத்தில் 3 நாளாக ரூம் போட்டு விசாரிக்கிற அளவுக்கு என்ன இருக்குது? இதில் கூட்டணி இவ்வளோ கிளாரிஃபை பண்ணதுக்கப்புறமும், நாங்கள் கூட்டணி இல்லைன்னு சொன்னதுக்கப்புறமும் பாஜக திரும்ப திரும்ப விஜய் அப்ரோச் பண்ணிகிட்டே இருக்காங்களா? அதுக்கு என்ன காரணமாக இருக்குது? இல்லைன்னு சொல்கிறவங்க வந்து 2ஆம் கட்ட தலைவர்கள் தான். விஜய் சொல்லவே இல்லை. விஜய் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு, அப்பப்போ குழப்பத்தில் இருக்காரு. இதுதான் அங்கே பிரச்சனையே. ஸோ பேசுறாரு, அப்புறம் வேணான்னு பின்வாங்குறாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுறாரு. அதனால தான் அவர்கள் குழப்போற ஆட்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா, அருண்ராஜ், அந்த இவர் நிர்மல்குமார், இந்த மாதிரி ஆட்கள். புஷி கூட விஜய் முடிவு எடுத்துட்டா கடைசியில் தான் ஆடுவார். ஜானெல்லாம் இந்த நிர்வாகிகள் முடிவு எடுத்துட்டா தொத்தி விட்ருவாங்க. அதனால் அது பிரச்சனை இல்லை. அதனால் சில விஷயங்கள்ல அவங்க நெருக்கி கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அதிமுக விஜயை விமர்சிக்க ஆரம்பிக்கிறாங்களே சார். திரு KP முனுசாமி இது ஒரு கலப்பட கட்சின்ற அளவுக்கு விமர்சிக்கிறாங்க. செல்லூர் ராஜு, எம்ஜிஆர் இப்போ எப்படி நீங்கள் பயன்படுத்துவீங்கிற அளவுக்கு அவங்க அவ்வளோ விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கும்போதே அப்போ கிட்டத்தட்ட தனித்தனியாக நிற்க போகிறதுக்கான சமிக்கையாக தானே எடுக்கும். இவர்களுடைய டைலமா வரும்பொழுது அவங்களுக்கும் சந்தேகம் வர ஆரம்பிக்கும்ல. ஒரு கட்டம் வரைக்கும் தான் பார்க்கணும். ஓகே. ஜனவரி வரைக்கும் பொதுக்குழுலேயே என்ன சொன்னாங்கன்னா, அவங்கள விமர்சிக்காதீங்க, ஜனவரி வரைக்கும் வெயிட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் முடிவு எடுப்பேன்ட்டாங்க. ஜனவரி 12 பிரதமர் வராரு. அதுக்குள்ளேயே இந்த கூட்டணி இறுதிப்படுத்துகிற முனைப்பில் இருக்கிறாங்க. ஏதோ ஒரு வகையில் இல்லவே இல்லை, வரவே இல்லை அப்படின்னாங்கன்னா அதுக்கப்புறம் பாருங்கள், டிஎம்கேவோட மோசமாக இருக்கும் அடிலாம். அதனால் அது வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க. ஒரு அணியை அமைக்கணும்னு எனக்கு தெரிஞ்சு விஜய் ஒரு பெரிய ஸ்பாயிலருங்க. ஓகே. அவர் வந்து ஏடிஎம்கேயும் சேர்த்து தான் ஸ்பாயில் பண்ணுவார். சொல்ல முடியாது, தொங்கு சட்டசபை வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த மாதிரி ஒரு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னா விஜய் கூட்டணிக்குள்ள கொண்டு வரதுக்கான அனைத்து முனைப்புகளும் பண்ணுவாங்க. அதிமுக என்டிஏ வெற்றி பெற தொகுதிகளை ஏதாவது விஜய் பாதிக்கிறாருன்னு பாஜக நினைக்கிறாங்களா? கிட்டத்தட்ட ஒரு 50 தொகுதிகள் மேலே பாதிப்பு வருது. அது டிஎம்கேக்கு போகும். இவர் ஜெயிக்க மாட்டார். இவர் மக்கள் நல கூட்டணி 2.0 வாக்க பிரிச்சு விட்டுருவார். ஓகே. அது எப்படியும் மாறலான்றது. ஸோ தினகரன் பண்ண வேலையை இப்போ இந்த எலெக்ஷன்ல இவர் பண்ண போறாரு. அதிமுக தினகரனை விட மக்கள் நல கூட்டணி பண்ணி திமுக கவுத்திட்டாங்கல்ல, அது நடக்கும். இந்த தடவையும் திமுக தான் கவரும் பெரும்பாலும். ஏன்னா பெரிய அளவில் ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. பெரிய அளவில் அந்த கூட்டணி கட்சிகள் மேலே மக்களுக்கு ஒரு நம்பிக்கையின்மை வந்துடுச்சு. இவர்கள் எதுக்குமே இது பண்ண மாட்டாங்க, இவங்களும் ஒரு திமுக தான்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. அந்த கோபம்லாம் மக்களுக்கு இருக்குது. எஸ்ஐஆர் வாக்குகள் இந்த தடவை நீக்கப்பட்டது எல்லாமே பெரிய அளவில் திமுகவுக்கு ஒரு பாதிப்புன்ற அளவுக்கு அவர்கள் கருதுகிறார்கள் இப்போ வரைக்கும். இப்போ இது எல்லாம் சேர்ந்து தான் ஒரு அதோட விஜய் ஃபேக்டரும் சேரும் பொழுது அவர் பெரிய ஸ்பாயிலராக இருப்பார்னு பார்க்குறாங்க. இதில் கொஞ்சம் கூட நம்ம ஏன் விட்டு கொடுக்கணும்? விஜய் வாய்ப்பு இருக்குது இல்லை, அதை ஏன் பயன்படுத்தக்கூடாதுன்னு என்டிஏ ட்ரை பண்ணுது. ஆனால் அதுக்கு விஜய் பிடி கொடுக்க மாட்டார், ஒரு குழப்பத்தில் இருக்கார். எப்போதான் இந்த குழப்பம் செய்கிறாங்க? ஏன்னா இன்னும் எலெக்ஷனுக்கு இன்னும் February end March 1st வீக்ல நோட்டிஃபிகேஷன் வந்துடும். கூட்டணி இறுதி பண்ணி பிரச்சாரத்துக்கு போகணும். பேச்சுகள் விமர்சனங்கள்லாம் அடங்கி நீங்க ஒரு அணியா மக்கள் மத்தியில் அப்படி நினைக்கிறீங்க? புஷியானது அப்படி நினைக்கலையா? ஜனநாயகனை வெளியிட்டு அது ஒரு 20 நாள் ஓட்டணும். மாவட்ட செயலாளர்லாம் அவர் உத்தரவு என்னன்னா கரெக்ட், ஜனநாயகனை வெற்றியடை வைக்கும். அப்போ ஜனவரி ஃபுல்லா அவங்க அந்த வேலையில இருப்பாங்க. February மாதம் தான் திரும்ப கட்சி வேலையை இவர்கள் என்ன இதில் தனியாக வேற நிற்கிறேன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்க. 234 தொகுதிக்கு வேட்பாளர் தேர்வு செஞ்சு பிரச்சாரத்தை ஆரம்பித்து
ஒவ்வொரு இதுக்கும் பல விஷயங்களை கொண்டு போனோம். இன்றைக்கி போன வருஷமே போயிட்டாங்க இவங்க 234 தொகுதிக்கும் டிஎம்கே போன வருஷமே போயிட்டாங்க. என்னன்னா போதும் எல்லாம் போயிடுச்சு. ஏடிஎம்கே லேட்டாக ஆரம்பித்தாலும் கொஞ்சம் மாதிரி சுறுசுறுப்பாக போயிட்டு இருக்கிறாங்க. பிஜேபி அந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்குது. நீங்கள் ஜனநாயகனை எப்படி வெற்றி அடைய வைக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. சார் 117 120 மாவட்ட செயலாளர்களை போட்டாச்சு, 3 லட்சம் நிர்வாகிகளை உறுப்பினர் அட்டையோட இவங்கெல்லாம் நிர்வாகிகள்னு அட்டையே கொடுத்தாச்சு. இதுக்கு மேலே ஒரு கட்சி என்ன செய்யணும்? பூத்தில் ரெடியாக இருக்காங்க. இந்த முறை போனால் ஓட்டு போட வேண்டியதான். 25% 30% ரெடி. ஆதவர்ஜனா சொல்கிறார், நம்ம கேட்குறோம்ல சார். நினப்பு பொழப்பை கெடுத்ததுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க சார். எல்லாரும் அந்த பர்சனல் சொல்கிறாங்களே சார், 20 25 30ன்னு சர்வே வருது, மத்திய உளவுத்துறை எடுக்குது, அதை எடுக்குது. 20க்குள்ளே எல்லாருமே சொல்கிறாங்க. ஏன்னா நானே என்ன சொல்கிறேன்னா, 21ல் திமுகவுக்கு வாக்களித்தது எல்லாருமே வாக்களித்தாங்க. அதிமுக ஆட்சி வீழ்னு. அப்போ விஜய் கட்சி ஆரம்பிக்கல. விஜய் ரசிகர் முழுவதுமாக கருப்பு சைக்கிளில் போனார்னார்ல, கருப்பு சிவப்பு சைக்கிள் ஆதரவு கேட்டோம். அந்த மாதிரி விஜய் ரசிகர் முழுவதுமாகவே திமுக வாக்களிச்சிருப்பாங்க. ஓகே. விஜய் ரசிகர் பர்சன்டேஜ் என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு 6-7 வச்சுக்கலாமா? 5 6 7 ஒரு 6-7 வச்சுக்கிட்டிங்கன்னா அவர்கள் முழுதுமாக விஜய்க்கு தான் போட போகிறாங்க இந்த தடவை. கரெக்டா? சிறுபான்மையினர் வாக்குகள் விஜய் தனியாக நின்னார்னா 17%ல் ஒரு பாதியாவது பிரிப்பார். அப்போ 6 12 பெண்கள் வாக்கு மற்ற இந்த வாக்குகள் ப்ளஸ் ஏடிஎம்கேல ஒரு 6-7% பிரிக்கிறாரு வச்சுக்கோங்க. 20% சாதாரணமாக வந்துடுவார். ஆனால் அந்த 20% ஜெயிக்கிறதுக்கு யூஸ் ஆகுமானா யூஸ் ஆகாது. இப்போ விஜய் நிற்கிறாரு, ஆதவ் நிற்கிறாரு, இல்லை முக்கிய தலைவர் யாராவது செலவு பண்ணி நிற்கிறாங்க, ஏரியாவில் செல்வாக்குன்னா அவங்க ஜெயிப்பாங்க. ஒரு 8-10 சீட்டு, அவ்வளோதான். அப்போ இவர் பிரிக்கிற வாக்குகளில் மேஜர் இது கோர் ஓட்டை இவங்கள்ட்ட இருந்தான். 17% வரைக்கும் டிஎம்கிட்ட பிரித்தாங்கன்னா 45ல் 17 போச்சுன்னா 28க்கு வந்துடுவாங்க. இவங்க 20, அவங்கள்ட்ட ஒரு 7 பிரித்தா 41லேருந்து 7 போனால் 34க்கு வந்துடுவாங்க. அப்போ 34 அடிச்சிடும். இதுதான் நான் சொல்கிற 2016 கால்குலேஷன். இதுக்கு அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, ஏன் இப்படி நடக்கணும், திடீர்னு மாற்றிச்சுன்னா, பெருநாச்சாட்டை போய் ஒரு அம்மா அழகி உலக அழகி சொன்னாங்களாம், நீங்கள் நான் கல்யாணம் பண்ணிக்கலாம், உங்களை மாதிரி அறிவும் என்ன மாதிரி அழகும் உள்ள குழந்தை பிறக்கணும்னு. அவர் கேட்டாராம், என்ன மாதிரி அழகும் உன்ன மாதிரி அறிவும் குழந்தை பிறந்துட்டா என்ன பண்ணுறதுன்னாராம். அந்த மாதிரி இப்படி வந்தால் ஓகே, மாற்றி வந்துச்சுன்னா மீண்டும் திமுக ஆட்சி போயிடும்ல. அதனால அந்த சான்ஸை கூட கொடுக்க வேணான்னு விஜயை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. என்டிஏ ரொம்ப ஸ்ட்ராங்காக ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவங்க வேற ரூட்ல போகிற மாதிரி தானே சார் நமக்கு சாமி. அவர்கள் குருட்டாம்போக்கில் போயிட்டு இருக்காங்க. ஏங்க நீங்கள் அதை தானே சொல்கிறேன், இது ஒரு கட்சியா? நம்ம சேகர் பாபு அமைச்சர் சொன்ன மாதிரி பால்வாடி கட்சியாக தான் இருக்குது. ஏன் நீங்கள் சொன்னீங்கல்ல, செங்கோட்டையன் போனதுக்கு அப்புறமா அந்த விமர்சனத்தை வைக்கிறீங்க. செங்கோட்டையன் என்ன பெரிய இதுவா? கார்ல் மார்க்ஸா, எங்கல்ஸா, லெனினா? சார் அவங்க கட்சி அவர் அப்படிதான் பார்க்குறாங்க. அவங்க பார்ப்பாங்க, அவரை பார்க்குறாங்க. அவங்க அப்படிதாங்க பார்ப்பாங்க. அவங்களுக்கு வர்ற விருந்தாளியை பார்த்தா பெருசா தெரியும். நமக்கு தானே தெரியும் செங்கோட்டை அப்படி. ஈரோட்டில் சாதிச்சு காட்டினாரு இல்ல. ஏங்க ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறதா சொல்றீங்க? அப்படி பார்த்தா மகளிர் அணி மாநாடு நடத்தினாங்க. அது பெரிய சாதனை தான். அவ்வளோ பேருக்கும் யூனிஃபார்ம் ஒரே மாதிரி, எல்லாம் வந்தவங்க எல்லாம் ஒரே மாதிரி புடவை கட்டு வந்தாங்கல்ல, அது எவ்வளோ பெரிய சாதனை. பக்காவா ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. அதனால இது என்ன விஷயம்னா, நீங்கள் சொன்னீங்கல்ல இந்த எஸ்ஐஆரில் இவங்க ஒர்க்கு பூத் கமிட்டி ஏஜென்ட்டுன்னு. ஆனால் அவர்கள் நடத்துகிற இப்போ சமீபத்தில் நடத்துகிற மாவட்ட செயலர் கூட்டத்திலேயே 5% கூட இவங்க வேலை செய்யலைன்றது தான் அவங்களுடைய இது பெரிய அளவில் பிரச்சனையாக இருக்குது. ஏன் வேலை செய்யலைன்னா, இவங்க வேலை வாங்க தெரியாது மாவட்ட செயலர். ஓகே. கீழே இருக்கிற பசங்க கூட எல்லாம் வச்சு ரெடியாக இருக்கிறான். ஆனால் அவனுக்கு என்ன வேலை கொடுக்கணும்னு இவங்களுக்கு தெரியல. ரெண்டாவது அப்படியே எனக்கு என்னன்னு இருந்துட்டாங்க. இல்லை அதான் இந்த முறை நடந்த மாவட்ட செயலர் கூட்டத்தில் செங்கோட்டையன் அது எல்லாத்தையும் வலியுறுத்தினார், எப்படி வேலை வாங்கணும், என்ன செய்யணும் அப்படின்னு. எல்லாத்துக்கும் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் வெளியிலேருந்து ரமேஷ் என்ன நடந்துச்சு, ரமேஷ் பொட்டிக்கரில் கேட்டியா, சுரேஷ் இப்போ தான் கேட்டேன், 2 டீக்கு நடுவில் அந்த விஷயத்தெல்லாம் சொன்னார்னு தான் ஊட்டினுக்கிறாங்க. நான் சொல்ல வர்றது, அவர்களுக்குள்ளே நடந்த அந்த விஷயங்களில் இவர்கள் 10% கூட வேலை செய்யலை, 5% கூட வேலை செய்யலைன்றது தான் பெரிய பிரச்சனை. எல்லா கட்சியுமே டிஎம்கேலாம் பயங்கரமாக எஸ்ஐஆர் பேருக்கு தான் எடுத்தாங்க. ஆனால் எஸ்ஐஆரில் ஆளை சேர்க்குற வேலையை டிஎம்கே ஏடிஎம்கேலாம் போட்டி போட்டுட்டு பண்ணாங்க. இதில் கூடுதலாக உயிரிழந்தவர்களை நீக்காமல் பார்த்துக்கினாங்க. இவர்கள் கூடுதலாக உயிரிழந்தவங்களாம் இந்த லிஸ்ட்டில் இருக்கிறாண்டான்னு கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ வரைவு வாக்காளர் பட்டியல் வந்தோடனே இவங்களாம் செத்துப்பிட்டாயா அப்படின்னு அதை நீக்கிற வேலையும் ஏடிஎம்கே பார்த்துக்கிட்டு இருக்குது. இதுதான் இந்த 2 கட்சிக்குள்ள போட்டி. இதில் இவர்கள் களத்திலேயே இல்லை. விஜய் சொன்னார்ல, களத்தில் இல்லாதவர்களை பற்றி நாங்கள் இது பண்ண மாட்டோம். இவர்கள் களத்திலேயே இல்லை. சரி, அதற்கு பிறகாவது இந்த மாவட்ட செயலர் கூட்டம் நடந்து இதுக்கு பிறகு போய் எல்லாம் வேலை செய்யுங்கப்பா, ஒழுங்காக அந்த வரைவாக்காளர் பட்டியல் வந்துடுச்சு, விடுபட்டவரில் சேர்க்குற வழியை பாரு, இளைஞர்களை சேர்த்து நமக்கு மாத்திர வழியை பாரு,
கீழே போய் செக் பண்ணு, மாவட்ட செயலர் எல்லாரும் அதில் வேலையில் இறங்க அப்படி சொல்லுவார்னு பார்த்தா, ஜனநாயகனை வெற்றி அடைய வைக்கிறதுக்கான எல்லா வேலையும் நம்ம செய்யணும். அப்போ தானே நமக்கு எதாவது தேத்திக்க முடியும். அதுவும் ஒரு விதமான தேர்தல் வேலை தானே. யாருங்க சொன்னா? எப்படிங்க தேர்தல் வேலை? ஜனநாயகன்னு நிதியெல்லாம் 100 ரூபா டிக்கெட்டை கொண்டு போய் 1500 வித்து பாக்கெட்டை வைப்பிக்கிறதா தேர்தல் வேலை? இல்ல சார், அதுலயும் பிரச்சாரத்துக்கான நெடிகள்லாம் அதுலயும் இருக்கு, வசனங்கள்லாம் இருக்கு. வந்தா தானே பார்க்க தானே போறீங்க. போன படத்துக்கு முந்தின படம் வரைக்கும் போதை மருந்து வித்துட்டு நான் ரெடியா வரவான்னு பாட்டு பாடியிருந்தாரு. ஜனநாயகனா பாலையா படங்க அது. பாலையா படம். ஒரே ஒரு நம்பிக்கை ஹெச்வி நோத்து தான் எல்லாருக்கும், வேற ஒண்ணுமே கிடையாது. அதனால அதை விட்டுருங்க. ஒரு படம் வந்துலாம் பெருசா மாத்திரலாம் விஜயகாந்தோ இல்லை மற்றவர்களோ ஒரு கண்ணாடியே மாத்திருக்குமே அப்படி இருந்தா. அதனால அதெல்லாம் விட்டுருங்க. இவர்கள் செய்ய வேண்டிய வேலை எல்லா மாவட்ட செயலரையும் கூட்டு போயிட்டாங்க மலேசியாவுக்கு. மொத்த கட்சியே மலேசியால இருந்துச்சு. கீழே சிவகங்கை டாக்டர் லயோலாமணி, ராஜ்மோகன், இந்த வசதி டிக்கெட் போட வசதி இல்லாதவன் மட்டும்தான் போல, மற்ற எல்லாம் போயிட்டாங்க. இந்த மேல்மட்டத்தில் ஆதவ அர்ஜுனா, நிர்மல்குமார் இவங்க தான் போல. பொதுச்செயலாளர்லாம் போயிட்டாரு. அருண்ராஜ் இவங்க கொஞ்சம் பேர் தான் போல. ஏன்னா அவங்களுக்கு பார்த்துக்கணும்ல சார், கட்சியை பார்த்துட்டாங்க தெரியாது. 3 நாளாக இவங்க போராட்டம், செவிலியல் போராட்டம் நடக்குது. இடைநிலை ஆசிரியர் ரோட்டில் உட்காந்து மறியல் பண்ணுறான். இவங்க கட்சியை பார்த்துட்டு ஒரு அறிக்கை விட வேண்டியதுதானே சார். என்ன சார் செவிலியர் போராட்டத்துக்கு களத்திலே இருந்தாரு ஆதவ அர்ஜுனா என்னைக்கு? கிளாம்பாக்கத்துல. அப்புறம் அது முதல் நாள் தான் ஆதரவு கொடுத்துட்டாங்கல்ல சார். அது எப்படி நடந்தது சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க. போராட்டம் பண்ணாங்க, கூட்டி பஸ் ஸ்டாண்ட்ல வச்சுட்டாங்க, கூட்டி போய் பஸ் ஸ்டாண்ட்ல விட்டாங்க. சரி, இவங்க அங்க போய் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அங்க போயா? அங்கதான் பிரச்சனை. இவங்க ஈரோடு கூட்டம் முடிச்சுட்டு வராங்க. ஆன் தி வே. என்னடா நடக்குது ஒரே கும்பலா மாதிரி விஷயம். வண்டி திருப்பில ரைட்லன்னா கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் உள்ள போயிட்டாங்க. ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க. நான் பாராட்டி கூட போட்டேன். காலையில் வந்து விஜயை பார்த்து, அண்ணா இந்த மாதிரி போனேன், அந்த கதையை கேட்டாலே எனக்கு இதுவாக இருக்குது, இந்த செவிலியர்களுக்கு இந்த மாதிரிலாம் துரோகம் பண்ணுது திமுக, ஒரு அறிக்கை ஒன்று விடுங்கண்ணே. பண்ணீங்களா? புஷி நான் கூட பார்த்தேன், ரொம்ப வயிறு எரிஞ்சு போச்சு, நம்ம ஒரு அறிக்கை விட்டே ஆகணும் அப்படின்னு தான் விட்டீங்களா? இல்லையே. இன்ன வரைக்கும் செவிலியர் விஷயத்தில் உங்கள் நிலைப்பாடுன்னா ஆதரவு, போராட்டத்துக்கு ஆதரவு. எங்க கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் தேர்தல் மேலாண்மையே களத்துல இருக்காரு, அப்புறம் போதாதா எல்லாத்துக்கும் விஜயே வரணுமான்னு எதிர்பார்க்கறது எப்படி சார்? அதை சொல்லிட்டேன்ல அன்னைக்கு நடந்தது என்னன்னு. எது எப்படியோ களத்துக்கு போயிட்டாங்க, அவங்க ஆதரவு கொடுத்துட்டாங்க. அது ஆரம்பிச்ச அன்னைக்கு டெய்லியுமா சார் ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்கோம். ஏங்க விஜய் அறிக்கை வரணும் இல்லைங்க, வந்தாதானங்க அதுடைய வீச்சு இருக்கும். கட்சியுடைய பொதுச் செயலாளரே போய் களத்துல நின்ட்டாரே சார். அதுக்கப்புறமும் விஜய் வரணும்னு எதிர்பார்க்கறதுக்கு பின்னாடிதான் அவங்க ஏதோ ஒரு சந்தேகிக்கிறாங்க. யார் முதலமைச்சராக போறா? விஜய் தான். அப்புறம் யார் கட்சி தலைவர்? விஜய் தான். அவர் தான் அறிக்கை விடணும். எடப்பாடி பழனிசாமி தானே அறிக்கை விடுறாரு. செல்லூர் ராஜு போயிட்டு வந்துட்டாருங்கன்னு கம்முனுக்குறாரா? ஒரு பக்கம் ட்விட்டர்ல வரும், ஒரு பக்கம் அறிக்கை வரும், ஒரு பக்கம் ப்ரெஸ்ஸை பார்த்து பேசுவாரு, ஒரு பக்கம் மீட்டிங்ல பேசுவாரு. 4-5 விஷயத்துல ஒரே விஷயத்த சொல்லுவாங்க. போற இடம்லாம் அதை பத்தி பேசுவாங்க. நீங்க சொல்றீங்க ஒரு தடவை ஆதவ அர்ஜுனா பாட்டு வந்துட்டா அவ்வளவுதான். சரிங்க, இடைநிலை ஆசிரியர் போராட்டம், அப்புறம் தூய்மை பணியாளர் போராட்டம், ஒன்று கண்ணுன்னு ஒரு 5 நாளைக்கு அப்புறம் அந்த இது நேஷனல் லெவலில் பெருசாகிடுச்சு. தமிழர்கள் மானம் கப்பல் ஏறிச்சு. அதுக்கு மட்டும் ஒரு சில இளைஞர்கள் எல்லாம் சிறார்கள். அதில் கூட இந்த போதை இந்த மாதிரி விஷயங்கள், இது இந்த கவர்மெண்ட் இப்படி பண்ணுது, இதோடைய விளைவு இந்த மாதிரி அதெல்லாம் கிடையாது. கண்டிக்கிறோம். அதனால் இவர்கள் கடைசி நேரம் வரைக்குமே எந்த தயாரிப்பும் இல்லை. அதாவது புக்கே படிக்காமல், சிலபஸை பார்க்காம, ரிவிஷன் டெஸ்ட் எழுதாமல், எதுவுமே பண்ணாமல் நான் பாஸ் ஆகிடுவேன், நம்பர் 1 காலேஜ் ஃபர்ஸ்ட் நான் தான் அப்படி. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த பூத்துல போய் வேலை பார்க்கறது, பூத்துல ஏஜென்ட் உட்கார்றது, அவன் இந்த ஓட்டு வருதா, அந்த ஓட்டு வருதா, வாக்க தூக்கிட்டு வந்து அந்த கான்செப்ட்லாம் அழிஞ்சிருச்சு. இந்த தேர்தலில் மக்கள் தன்னெழுச்சியா வந்து வாக்களிக்க போறாங்க, விஜய்க்கு வாக்களிக்க போறாங்கன்றாங்க. எதுக்கு பூத் ஏஜென்ட் கூட்டம் போட்டீங்க? நீங்க போட்ட ஒரே பேட்டர்ன்லாம் மாறிச்சு, பழைய பேட்டர்னே கிடையாது. ஏன் பூத் ஏஜென்ட் கூட்டம் போட்டீங்க? ஏன் போட்டீங்க? சிட்டி நிர்மலா சொன்னார்ல, இந்தியாவிலேயே பூத் ஏஜென்ட்கள் அதிகம் உள்ள கட்சி எங்கள் தான். அதுவே உருட்டு. இன்னைக்கு அதிகம் உள்ள கட்சி டிஎம்கே, செகண்ட் ஏடிஎம்கே, தேர்டு பிஜேபி, 4th தேமுதிக 32,000. இவர்கள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இல்லைனால கணக்கில் வரல. இவர்கள் அதில் போய் ரெஜிஸ்டர் பண்ணல. இப்போ வரைக்கும் சின்ன வாங்கிட்டாங்களா? ஜனவரிலேருந்து சின்ன, டிசம்பர்லேருந்து சின்ன ஆதரவாளர்கள்லாம் சின்ன கிடைச்சிருச்சுன்ற ரேஞ்சுக்கு பேசுறாங்க. அதான் டிசம்பர்லேருந்து சின்ன ஓப்பனு விசில் இன்ன வரைக்கும் என்ன அப்ளை பண்ணாங்க தெரியாது. அப்புறம் சின்னத்தை வேற கொண்டு போய் சேர்க்கணும். அதெல்லாம் ஈஸியாக சேர்த்தலாம் சார். சோஷியல் மீடியா இருக்கு, சோஷியல் மீடியாவில் மட்டும் ஓட்டு போடுவோம். சோஷியல் மீடியால பாதி பேர் அதான் சார் பெருசா நம்புறாங்க. இன்னைக்கு இருக்கிற காலத்துல 10 மணி நேரத்துல சேர்த்தறலாங்க. அவங்க அதை தான் பெருசா நம்புறாங்க. அது தப்புன்ற. சோஷியல் மீடியா களமாடுறவன் பாதி பேர் ஓட்டு போடுறவனே கிடையாது.
அது ஒன்று. ரெண்டாவது, சோஷியல் மீடியாவில் தமிழ்நாட்டில் இருக்கிற ஜனங்க ஃபுல்லாக இல்லை. அதில் இருக்கிறவன் இருக்கிறான், பார்க்குறவன் எல்லாரும் பார்க்குறவன்னு சொல்ல முடியாது. இதை வச்சுக்கலாம். இன்னொன்று ஒரு பெரிய தப்பு பண்ணுகிறார் இவர். எம்ஜிஆர் எல்லாருக்கும் பொதுவானவர், எம்ஜிஆரை நான் கூட்டிகிட்டு போவேன், ஏன் ஏற்கக்கூடாதா எம்ஜிஆர் அப்படின்ட்டு திமுக தீய சக்தி அப்படின்னா அங்கே இருக்கிற ஜனங்க பார்க்கணும். அதுக்கு இன்னும் பல சர்வே போன இடத்துல போனவங்க சொல்கிறாங்க, விஜய் கட்சி ஆரம்பிச்சதே பல லேடிங்களுக்கு தெரியலையா. கட்சி ஆரம்பிச்சுக்கிறாரா? ஏமா அதான் மஞ்சள் சிவப்பு துண்டு போட்டு ஸ்பெயின் நாட்டு கொடியை சுமந்துட்டு வராங்களா, அவங்க மன்றம்னு நினச்சோம் நாங்கள்ன்றாங்களாம். இது அப்போ இவர் எம்ஜிஆர் தூக்கி போனார் வச்சிங்களேன். எம்ஜிஆர் திமுக தீய சக்தின்னு தலைவர்லாம் போயிட்டாரு, அம்மாவும் போயிட்டாங்க, விஜய் சென்ட்டாரா தலைவா தலைவா போடாத ரெட்டையிலே தான் அங்கே ஓட்டுன்னு குத்த போகிறாங்க. இந்த சேகர் பாபு நடந்தது ஞாபகம் இருக்குதா? டிஎம்கே போயிட்டாரு, ஏம்மா மறக்காமல் போட்டுருங்க அண்ணா, மறக்காமல் போட்டுறவனு தான் தம்பி போட்டம்பா, எதுக்கு ரெட்டையிலைக்கு அப்படின்னாங்களாம். இவர் திமுக போனதே தெரியாதான். அந்த மாதிரி ஜனங்க வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏங்க அவன் கட்சியில் இருக்கிறவனே 50 தலைவர் யாருன்னு காட்டுப்பானா, அதெல்லாம் ஒன்றும் எனக்கு விஜய் தான் பிடிக்குன்றான். இத்தனை 2 வருஷம் கட்சி ஆகியும் அவன் நீங்கள் சொல்கிற அந்த அதெல்லாம் கரெக்டு சார். ஆனால் ஓட்டு போடுறது விஜய்க்கு ஓட்டு போட்டுருவாங்கல்ல. நம்ம அவங்கள 1000 விமர்சனம் வைக்கலாம், விஜய்க்கு ஓட்டு போட்டுருவாங்கல்ல. நீங்கள் ஓட்டு போட்டுக்கிறீங்களா? நீங்கள் ஓட்டு போட்டிருக்கீங்களான்னு கேட்குறேன். நான் போட்டிருக்கேன் நிறைய. அந்த ஓட்டு போடுற நேரம் இருந்ததுல்ல, அப்போ உங்கள் மனநிலை எப்படி இருந்தது சொல்லுங்கள், கரெக்டாக சொல்லுங்கள். வேற எதுக்காக போட்டுருக்கோம் ஐயோ இருந்துச்சா? அந்த சூழ்நிலை நம்மளை வேற இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்திட்டோம். அப்படி இருக்கும்போது எல்லாம் சின்ன பசங்க இப்பதான் வந்திருக்காங்க, அவனுக்கு வேற எதுவுமே தெரியல. அதான் உங்களுக்கு வாக்கு இருக்கான்னு வேற தெரியல. சின்னமே அதான், அது 30% மேல வாக்கு இல்லை. இந்த உருட்டுறவன் மிரட்டுறவன் இதெல்லாம் பாதி பேர் வெளிநாட்டுல இருக்கிறான், மீதி பேர் இன்ஸ்டாலையும் இதுலயும் இருக்கான். எவனுமே 18 வயசு வரல. இது தாண்டி பொதுமக்கள் மத்தியில் இந்த சின்னம் போய் சேர்றது இருக்குல்ல, அது வந்து நீங்க தொகுதி தொகுதியா போய் பண்ணணும். எம்ஜிஆர் 62ல் கலைஞர் அப்பதான் டிஎம்கே 15 சீட்லேருந்து 2வது தேர்தலை சந்திக்கிறாங்க 62ல். எம்ஜிஆர் தஞ்சாவூரில் போய் கலைஞருக்கு பிரச்சாரம் பண்ணுறாரு, ஊராக போய் பண்ணுறாரு. பெரிய நடிகர்லாம் ஜனங்களும் பார்க்குது, மகராசா போட்டுருவியா, போட்டுருவோம்மா மகராசா, நீங்கள் சொல்கிற ஆள் தான் போகிறோம், ஐயாக்கே போடுவோம் இப்படியே சொல்லிட்டு இருக்காங்க. ஐயாக்கான்னு எம்ஜிஆர் சந்தேகம் வருது. என்ன ஐயாக்கு, யாருக்கு போட போகிறோம், நம்ம பரிசுத்த நாடார் ஐயாவுக்கு தான் அப்படின்னு காங்கிரஸ் வேட்பாளருக்கு. ஏன்னா அவர் ஊர்லேயே தேட்டர் வச்சுருக்காரு, பெரிய இது. அப்போ தேட்டர் வச்சிருக்கிறது தான் எம்ஜிஆர் வந்து பிரச்சாரம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கு ஜனங்க. அப்புறம் ஐயோ ஐயா இல்லை ஐயா சின்ன ஐயா அந்த ஒருத்தருக்கிறார் பாருங்க, கலைஞர் இவர் பேர் வந்து கருணாநிதி, இவர் நிற்கிற சின்னம் உதயசூரியன், திமுக, இவர் தான் ஓட்டு போகணும்னு கூட ஒரு வாரம் தங்கி இருந்து பிரச்சாரம் பண்ணால்தான் கருணாநிதி ஜெயிச்சார். சார் இதெல்லாம் அந்த காலம் சார், எந்த காலம் ஏங்க இப்போ போங்க. அதான் சொல்கிறேன், அந்த காலம் கூப்பிட்டு வச்சுட்டு 5 பெரும் தலைவர்களை காமி, இவர் யாருன்னு பெரியார் யாருன்னு காமிக்கிறான், அந்த பசங்களுக்கு தெரியல சார். அவங்க அந்த காலம் அந்த சின்னம் தெரிஞ்சுட்டா ஓட்டு போட மாட்டாங்களா சார்? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே இல்லைல்ல சார். சின்னம் தெரிஞ்சா கூட இல்லைன்றேன், அதான் சொல்ல வரேன். சின்னத்தை கொண்டு போய் நீங்கள் சேர்க்கணும்ல, நீங்கள் பட்டி தொட்டிலாம் போய் நேரடியாக சேர்க்கணும், அது ரொம்ப கஷ்டம். அது எல்லாத்துக்கும் மீறி 234 தொகுதி வேட்பாளர் போடணும், அந்த வேட்பாளரையும் கொண்டு போய் சேர்க்கணும். நம்ம 120 மாவட்ட செயலாளர்கள், 3.5 லட்சத்துக்கு மேல நிர்வாகிகள் இருந்து ஒரு 234 பேரை பவர்ஃபுல்லா எஸ்ஐஆர் வேலையே செய்யல. 120 மாவட்ட செயலாளர் வந்து எஸ்ஐஆர் வேலையே செய்யல. நாங்க தான் அப்படின்ட்டு கூட்டம்லாம் நடத்தி எல்லாருக்கும் புக்கெலாம் போட்டு பென் டிரைவ்லாம் வச்சு கொடுத்தாங்க. அவன் பாதி அதில் இன்னொரு கொடுமை என்னென்னா, இவர் கணக்கு காமிச்சார்ல, அதில் பாதி ஃபேக்கு புஷி காமிச்சதில்ல, அதில் வேற மாட்டிக்கிட்டு விஜய்கிட்ட திட்டு வாங்கினார் ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரிலாம் நடக்குது. அதனால் நீங்கள் ப்ராக்டிக்கல் வேறு, இது தியரி வேறு. தியரியில் நீங்கள் எல்லாம் கராத்தே கற்றுக்குவான்ல, புக்கு பார்த்து கற்றுக்குவோம் அப்படி இப்படின்னு. சும்மா ரோட்டில் போகிற ரவுடி பையன் ஒன்று அரை விட்டு போயின்னு இருப்பான். ஏன்னா அது வேறு, இது வேறு, ப்ராக்டிக்கல்ன்றது வேறு. அதே தான் தேர்தலும். நீ வச்சுக்கிட்டு பேப்பரில் பார்த்துட்டு சுற்றி நிற்கிற, அவன் ரோடு சண்டையில் கில்லாடி அவன் பட்டுன்னு ஒன்று வச்சுட்டு போயினா இருப்பான். 2 பேரும் ரோடு சண்டை ஆளுங்க. அதனால் இது சந்திக்கிறதுன்றது ஒன்று. 2வது, ஒரு தொகுதிக்கு ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபாவது கொடுத்தாகணும் இன்னைக்கு. அதான் நீங்கள் நான் நேர்மை எருமை கருமை யதார்த்தம் பேசுகிறேன். அப்போ குறைந்தது 1 லட்சம் ஓட்டுக்காக கொடுக்கணும்னா 10 கோடி ரூபா செலவு பண்ணணும். அதிமுக திமுக வேட்பாளரை விலைக்கு வாங்கிடுவாங்க. அவன் பிரித்து வச்சுக்கிறான், A+B B+. இவருக்கு வீட்டு பத்திரம் அடமானத்தில் இருக்குது, 1.5 கோடி கடனில் இருக்கிறாரு. தம்பி இங்கே வாங்க, என்ன தம்பி நீங்கள் அது போயிட்டு வாங்க பார்த்துக்கலாம், வீடு அடமானத்தில் இருக்குதுன்னு கேள்விப்பட்டான், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு கதை. சார் இப்படி இருக்கிற சூழ்நிலையில விஜய் ஆனால் இப்போ உதயநிதி எதிர்த்து நிற்க போறாரு, செந்தில் பாலாஜி எதிர்த்து நிற்க போறாரு, கரூர்ல மெயினா டார்கெட் பண்றாங்க, அனுதா பாலருக்கு இப்படின்லாம் பேசுறாங்க. செந்தில் பாலாஜி எதிர்த்து நிற்க போறாரு, திருச்சி கிழக்குல நிற்க போறாரு, இல்லாட்டி சென்னையில் ஏதாவது ஒரு கோவில். விஜய் எங்கே நின்னாலும் ஜெயிப்பாருங்க, ஆனால் நிற்க மாட்டார். அதுலேயும் உறுதியாக இருக்கீங்க? ஆமாம், அவருக்கு அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உண்டு, நின்னா ஜெயிப்போமா அதுல. இன்னொன்று நான் வந்து எல்லாருக்கும் பிரச்சாரம் சார், மதுரையில் பிடிஆர் தொகுதியில் சர்வே எடுத்தால் 30% மேலே விஜய் ஆதரவு இருக்குது, பிடிஆர் தூக்கத்தை தொலைச்சிட்டாருன்னா செய்திகள் நாம் படிக்கிறோம். ஏங்க 20% சாலிடாக இருக்குங்க.
அதுலலாம் மாற்றம் இல்லைங்க. அந்த 20% ஜெயிக்குமான்றதான் மேட்டர். விஜய் நின்னானா சோ பறந்துபட்ட பொதுவான வாக்கு இருக்கு. மக்கள் ஒரு ஓட்டுலாம் இடத்துல சேர்த்து- வெற்றி பெற அளவுக்கு வாக்கு இல்ல. வாக்கு இல்ல. ஒரு 5-10 தொகுதிகள் ஜெயிக்கலாம் தனிப்பட்ட செல்வாக்குல. இப்ப ம். விஜய் நிக்கிறாரு, புஷி நிக்கிறாருன்னா அவர் ஓடிலாம் ஒளிஞ்சாரு, 15 நாள் தலைமறை வந்தார், தாடி வளர்த்துருந்தாரு, கஷ்டப்பட்டாரு, பெரிய தியாகம் பண்ணாரு, இவருக்கு நம்ம போடலான்னு போடுவாங்க. அதை ஒரிஜினல் உயரமாகிறாரு, நல்லா குரான் மேலாம் இதுக்கெல்லாமா சத்தியம் சார் ஓட்டு போடுவாங்க. நீங்க தானங்க சொன்னீங்க. விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க நீங்க தான் உள்ள சொல்றீங்க. எப்படி போடுவாங்க நான் சொல்றேன், நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க. சவுப்பாக்குறாரு, சேட்டு மாறிக்கிறாரு, வட இந்தியர் மாறிக்கிறாரு, நிர்மல்குமார் போடுவாங்க. இவர் வந்து பெரிய ஆபீசரு அப்படி இப்படின்னு அருண்ராஜ் போடுவாங்க. விஜய் சொல்லவே வேணாம், விஜய் எங்க நின்னாலும் ஜெயிப்பாரு. ஆனா அவர் வந்து கிறிஸ்தவர்கள் அதிகமா இருக்கிற திருச்சி கிழக்கு இனிக்கோ விருதுராஜ் நின்னார்ல, அதை குறி வச்சுக்கிட்டு இருக்காரு. விக்கிரவாண்டி நம்ம இவரு விக்கிரவாண்டியில கடலூர் நம்ம புஷி, திருச்செங்கோடு அருண்ராஜ் முடிவு பண்ணிட்டாரு. சென்னையோ இல்லாட்டி திருவள்ளூர்லயோ எங்கேயோ இவரு நம்ம ஆதவ், தேனியோ இல்லை மதுரையிலையோ நிர்மல் ஏதோ தொகுதியில் இப்படி இவங்க சில இதெல்லாம் வச்சுருக்காங்க. அந்த மதுரைக்கார டாக்டரு, அந்த லெஃப்ட் பாண்டி, அப்புறம் சேலம் பார்த்திப்பேன், இந்த மாதிரி ஆட்கள் கொஞ்சம் பணம் செலவழிச்சு ஏதாவது பண்ணி அந்த இதை மீறி ஜெயிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, டஃப் கொடுப்பாங்க. அவ்வளோதான் நடக்கும். அதை தாண்டி யாரை சொல்லுவீங்க? அஜிதாவை கூட சேர்த்து இருந்தால் தூத்துக்குடியில் அடிச்சிருவாங்க, அவங்களையும் மாத்திரை சாப்பிட வச்சுருக்காங்க. நீ பாவம் அவங்க அப்படியே உட்காந்துக்கிறாங்க. சார் ஆனா அவருக்கு அவங்களுக்கு போட்டியாக சாமுவேல் ராஜாவுமே நல்ல ஒரு ஐயோ அவங்க தானே சார் சொல்றாங்க, அவங்களுக்கு நிகரா ஒருத்தரை போட்டோன்றாங்களே. அதான் அவங்க நிகராக அவருக்கு புஷியை திருப்தி அடைய வச்சிருப்பாரு. அவங்க அண்ணன் தம்பி 3 பேருங்க. ஆமா சார். ஒருத்தர் தமாகால இருக்காரு, தமிழ் மாநில இன்னொருத்தர் தாவேகால இருக்காரு, இன்னொருத்தர் திமுகல இருக்காரு. இந்த தமாகாலக்காரர் நிற்க வைக்க போறாங்க பிஜேபி சார்பா, என்டிஏ கூட்டணி சார்பா. இன்னொருத்தர் திமுக வரும் எதை கேட்டுனுக்கிறாரு. இவங்க எல்லாம் குடும்பத்துக்குள்ளேயே. இதில் இவர்களுக்கு என்ன பிரச்சனைனா, எதிர்கட்சிகிட்ட கரெக்டாக வேலை போயிடுவாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டையும் தாவேகாவினர் வைக்கிறாங்க. அதனால சாமுவேல் ராஜ் என்னதான் தாவேகா நிற்க வச்சாலும் அந்த இதில் அவர் அடித்து செல்லப்படுவார். நீங்கள் சொன்னீங்கல்ல, அதில் அடித்து செல்லப்படுவார். ஆனால் அஜிதா கிட்ட அது நடக்காது. ஏங்க ஒரு காலேஜ் ஃபங்க்ஷன் நடக்குதாங்க, அஜிதா கலந்துக்கிறாங்க. கனிமொழி, மாவட்ட அமைச்சர் கீதா ஜீவன், முன்னாள் எம்பி சசிகலா புஷ்பா, இன்னொரு பெண் தலைவர் ப்ளஸ் இவங்க வரும்போது அப்படி ஒரு கரவசம், பேசும்போது அப்படி ஒரே இதுவான். மற்றவங்க பேர் தான் கம்முன்னு பேசி தொலைன்னு உட்காந்துக்குதுங்களா பிள்ளைங்க. முடிச்ச உடனே இவங்க போகிறாங்களாம், எல்லாம் பின்னாடி போயிடுச்சிங்களா கையெழுத்து வாங்கிறதுக்கு, செல்ஃபி எடுக்கிறதுக்கு. கடுப்பாயிட்டாங்களாம் அமைச்சர். அந்த அளவுக்கு அந்த அம்மா ஒவ்வொரு வீட்லேயும் ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க. ஸ்னோலின் அவங்க அம்மா கொண்டு கட்சியில் சேர்த்து வச்சுக்கிறாங்க. அவங்கள போய் இந்த மாதிரி பண்ணால் என்ன அர்த்தம்? அதுதான் தாவேகாவுடைய நிலைப்பாடுன்ற. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். வந்தாச்சு மிஸ்டர் கோல்டோட தீபாவளி ஆஃபர் வந்தாச்சு. உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில்.